கோவை பெரியநாயக்கன்பாளையம் அருகே உள்ள கூடலூர் நகராட்சியில் ரூபாய் 3 கோடிக்கான வளர்ச்சிப் பணிகளை நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் ராசா எம்பி தொடங்கி வைத்தார். கூடலூர் நகராட்சி தலைவர் அறிவரசு தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கூடலூர் நகராட்சி 27வது வார்டு தபால் தந்தி காலனியில் ரூபாய் 4,50,000 புதிய சிமெண்ட் தளம் அமைத்தல், 24 மற்றும் 21 ஆகிய வார்டுகளில் சாலை மேம்பாடு திட்டத்தில் புதிய தார் சாலை ரூபாய் 72,50,000 மதிப்பிலும், 22வது வார்டில் ரூபாய் 29 லட்சத்தில் சிறு பாலம், 20வது வார்டில் உள்ள நூலகத்திற்கு ரூபாய் 25 லட்சத்தில் கூடுதல் கட்டிடம், 15, 10, 17, 14 ஆகிய வார்டுகளில் ரூபாய் 43 லட்சத்தில் தார் சாலை புதுப்பிக்கும் பணிகள், 13வது வார்டில் ரூபாய் 22 லட்சத்தில் புதிய நூலக கட்டிடம், 5, 4, 3, 2 ஆகிய வார்டுகளில் ரூபாய் 37 லட்சத்தில் தார் சாலை, 2 வார்டு திருமலை நாயக்கன் பாளையம் அரசு பள்ளிக்கு ரூபாய் 32 லட்சத்தில் 2 புதிய வகுப்பறைகள், 1வது வார்டு செல்வபுரம் அரசு நடுநிலைப் பள்ளிக்கு ரூபாய் 33 லட்சத்தில் 2 புதிய வகுப்பறைகள், மொத்தம் 3 கோடி மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகளுக்கு நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் ராசா அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். இதில் 2 அரசு பள்ளிகளுக்கு 4 புதிய வகுப்பறைகள் மற்றும் 2 நூலகங்கள், சிறு பாலம் ஆகியவற்றை திறந்து வைத்தார். 27வது வார்டு தபால் தந்தி காலனி அலுவலர் குடியிருப்பு நலசங்க செயலாளர் ஐயப்பன் தலைமையில் அந்த பகுதியில் நடைபாதையுடன் கூடிய சிறுவர் பூங்கா அமைக்க வேண்டும் என்று ராசா எம்பியிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. இதில் திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி, ஆணையாளர் மதுமதி, துணைத் தலைவர் ரதி ராஜேந்திரன், பொறியாளர் சோமசுந்தரம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் CR ராமச்சந்திரன், அருண்குமார், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் TR சண்முகசுந்தரம், அஸ்ரப் அலி, ஒன்றிய செயலாளர்கள் சுரேந்திரன், SMT கல்யாணசுந்தரம், பிரதீப், நகர செயலாளர்கள் முனுசாமி, பேரூர் கழக செயலர்கள் உதயகுமார், சுரேஷ், நகர் காரமடை நகர துணை செயலாளர் நாகநந்தினி, யுவராஜ், மன்ற உறுப்பினர்கள், வார்டு செயலாளர்கள், மாவட்ட நகர கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.